சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்து முக்கியமான தகவல்களை அனுப்பியதாக சந்தேகத்தின் பேரில் ஹரியானாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அமைதி திரும்பியுள்ள நேரத்தில் ஹரியானாவில் இரண்டாவது கைது நடைபெற்றுள்ளது. பாட்டியாலாவின் கல்சா கல்லூரியில் அரசியல் அறிவியல் படிக்கும் 25 வயது மாணவரான தேவேந்திர சிங் தில்லான் மே 12 அன்று கைதாளில் இருந்த கை துப்பாக்கிகளின் புகைப்படங்களை தனது ஃபேஸ்புக் கணக்கில் பதிவேற்றியதாக கைது செய்யப்பட்டார். தேவேந்திர சிங் தில்லான் கைது செய்யப்பட்டது குறித்து பேசியுள்ள கைத்தல் காவல் கண்காணிப்பாளர் ஆஸ்தா மோடி, தேவேந்திர சிங் தில்லானிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த ஆண்டு நவம்பரில் கர்தார்பூர் வழித்தடம் வழியாக பாகிஸ்தானுக்கு சென்று பாகிஸ்தானின் இன்டர் சர்வீஸ் புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகளிடம் முக்கியமான தகவல்களை பகிர்ந்துள்ளார். முதலாம் ஆண்டு முதுகலை மாணவரான இவர் பாட்டியாலா ராணுவ கண்டோன்மெண்டில் படங்களை பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். அவரது கைபேசி பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் தில்லானுக்கும் பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கும் இடையிலான பண பரிமாற்றம் குறித்த அறிய அவரது வங்கிக் கணக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற குற்றச்சாட்டில் பானிப்பட்டில் 24 வயதான நௌமன் இலாஹி சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். அதேபோல டெல்லியில் உள்ள தூதரகத்தில் நியமிக்கப்பட்ட பாகிஸ்தான் அதிகாரியுடன் தொடர்புடைய உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி ஒரு பெண் உட்பட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கடந்த வாரம் கைது செய்தது.